ஆனா இந்த இடத்துல நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க உள்ள போகும்போது, தேவன் உங்களை வாரி போட மாட்டார். தேவன் உங்களை பாதுகாப்பாய் வைக்கிற தெய்வமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு முதல் இடத்த நீங்க என்ன பண்ணணும்னா, குடுக்க குடுக்க ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் குடுக்குறீங்களா? இதுவரைக்கும் குடுத்துருக்கீங்களா? குடுக்கலன்னா, இனிமே குடுக்க ஆரம்பிக்கீங்க. குடுத்துருக்கீங்கன்னா, இன்னும் அதிகமா அத வந்து உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த என்ன பண்ணுங்க? ஆரம்பிங்க. அப்படி பயன்படுத்துகிற வேளையில, தேவன் இந்த எசேக்கியேலுக்கு கொடுத்த அந்த தரிசனம் ஏன்னா, தேவன் அந்த தரிசனத்தை இன்றைய நாள்ல வாழ்கிற மக்களுக்கு தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்த, சில காரியங்களை தொடுதலுக்கு, சில காரியங்கள் ஒரு 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 மாற்றுதலை மனிதருடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவதற்கு அன்னைக்கு தேவன் எசேக்கியேலுடைய வாழ்க்கையில தரிசனமாய் தந்தார். அந்த தரிசனத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்பாட்டுக்கு உங்களுடைய காதுகளை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்க. அந்த வெளிப்பாட்டை தேவன் சொல்லுகிற காரியங்கள் என்ன பண்ணும்னா, உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறவரா இருங்க. அப்படி இருக்கிற வேளையில தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவரா இருக்கிறார். முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையின் துவக்கம் எதுவா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை காரியத்துல, ஏதாவது படிப்புல, இல்ல குடும்பத்துல, இல்ல உறவுகள்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா, அந்த படிக்கு யாரு ஒரு ஒரு